சாந்தி 6/9/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நாம் எப்படி அனைவருக்கும் சுகதாமம் செல்வதற்கான வழி சொல்வது என்ற கவலை உங்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் புருஷோத்தமர் ஆகுவதற்கான சங்கம யுகம் என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன வாழ்த்து செய்தி கொடுக்கின்றீர்கள்? மனிதர்கள் எப்பொழுது வாழ்த்து சொல்கிறார்கள்? பதில்: யாரேனும் பிறக்கின்றார்கள் அல்லது வெற்றி அடைகின்றார்கள் அல்லது திருமணம் செய்கின்றார்கள் அல்லது ஏதேனும் முக்கிய நாளாக இருக்கின்றது என்றால் மனிதர்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையான வாழ்த்து அல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் தந்தையுடையவராக ஆவதற்கான வாழ்த்து சொல்கின்றீர்கள். நாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்! அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு சுகதாமம் செல்கின்றோம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். உங்கள் மனதில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கின்றது. ஓம் சாந்தி. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை யார் என்ற கேள்வி இப்பொழுது எழுகின்றது. அனைவருடைய தந்தை இறைவன் ஒருவரே. அவரை பரமபிதா சிவபரமாத்மா என்று அழைக்கின்றோம் என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம். லௌகீக தந்தையை பரமபிதா என்று சொல்வது கிடையாது. பரமபிதா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவன் ஒருவரே. அவரை அனைத்து குழந்தைகளும் மறந்துவிட்டனர். ஆகையினால்தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பதற்காக பரமபிதா சிவபரமாத்மாவை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தந்தை நம்முடைய துக்கத்தை எப்படி நீக்கிக் கொண்டு இருக்கின்றார். பிறகு சுகம் சாந்தியில் சென்று விடுவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அனைவரும் சுகத்தில் செல்வது கிடையாது. சிலர் சுகத்தில், சிலர் சாந்தியில் சென்று விடுகின்றார்கள். சிலர் சத்தியுகத்துல வந்து அந்த சுகத்தினுடைய பார்ட்டு வைகுண்டத்தில் சொர்க்கத்துல வராங்க. பலர் பரந்தாமத்திற்கு சென்று சாந்தியாக, அதாவது முக்தி நிலையில் இருப்பார்கள். சிலர் மட்டும்தான் சத்தியுகத்துல வந்து நடிப்பை நடிப்பார்கள். சிலர் திரேதா யுகத்துல வருவாங்க. சிலர் துவாபர யுகத்துல வந்து தன்னுடைய பாகத்தை நடிப்பார்கள். நாம சத்தியுகத்துல தானே வருவோம். நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும் பொழுது மற்ற அனைவரும் முக்தி தாமத்தில் இருப்பார்கள். அதை ஈஸ்வரனுடைய வீடு என்று சொல்லலாம். இப்பொழுது இந்த மனிதர்களுக்கு தந்தை சுகம் சாந்தியின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்று எப்படி வழிகாட்டுவது? உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படுகின்றது? அமைதி எப்பொழுது இருந்தது? அதை இவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? சேவாதாரி குழந்தைகள் வரிசை கிரமமான முயற்சியின்படி இதை சிந்தனை செய்வார்கள். நீங்கள் பிரம்மா முக்கு வம்சாவளி பிராமணர்கள். உங்களுக்கு தான் சிவ தந்தை தன்னுடைய அறிமுகத்தை அளித்துள்ளார். முழு உலகத்தில் உள்ள மனிதர்களின் பாகத்தை பற்றியும் அறிமுகத்தை அளித்திருக்கின்றார்.
இப்பொழுது நாம் மனிதர்களுக்கு தந்தை மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை எப்படி கொடுப்பது? பாபா அனைவருக்கும் சொல்கின்றார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தன்னை நினைவு செய்தால், தன்னை ஆத்மா என உணர்ந்து இறைவனை நினைவு செய்தால் இறைவனின் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். ஆத்மான்னு நினைச்சு பாபா நினைக்கிறதுனால ஆத்மால இருக்கக்கூடிய பாவங்கள் நீக்கப்படும். ஆத்மா பனிஷ்மெண்ட் இல்லாம பரந்தாமத்திற்கு பறந்து செல்லும். தங்க யுகம், அதாவது சொர்க்கத்திற்கு அனைவரும் செல்ல மாட்டார்கள். அங்கு இருப்பதோ ஒரே ஒரு தர்மம்தான். மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். இதில் கோபப்படுவதற்கான விஷயம் ஏதும் இல்லை. எங்களுக்கெல்லாம் முக்தி தானா, எங்களுக்கெல்லாம் ஜீவன் முக்தி இல்லையா, நாங்களாம் சொர்க்கத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு யாருமே கோபப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்தியே போதும். அவங்களோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். சொர்க்கமே இருந்தாலும் எனக்கு வீடு போதுங்க அப்படின்னு நினைப்பாங்க. அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பதற்கு பிரியப்படுவார்கள். இதுல கோபப்படுறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. மனிதர்கள் அமைதியை தான் கேட்கின்றார்கள். அது இறை வீட்டி, அதாவது பரந்தாமத்தில் தான் அந்த அமைதி கிடைக்கும். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு செல்வோம். எப்பொழுது நாடகம் முழுமை அடையுமோ அப்பொழுது நாம் பரந்தாமத்திற்கு கண்டிப்பா செல்வோம். சிவ தந்தை வருவதே தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்கி நம் அனைவரையும் வாபஸ் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காகத்தான். இப்பொழுது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்கின்றோம். பிறகு நாம் சுகதாமத்திற்கு வருவோம் என்று குழந்தைகளின் புத்தியில் இருக்கின்றது. இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். புருஷோத்தம் அதாவது உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மா, அதை புருஷ் அப்படின்றோம். புருஷ்னா ஆத்மா, அது உத்தமமாகிறது தான் புருஷோத்தம் அப்படின்னு சொல்றோம். எதுவரை ஆத்மா தூய்மை அடையவில்லையோ அதுவரை உத்தமமான ஆத்மாவாக ஆக முடியாது. இப்பொழுது பாபா உங்களிடம் சொல்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சிருஷ்டியை தெரிந்து கொள்ளுங்கள். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். இந்த நேரம் அனைத்து மனிதர்களின் நடத்தையும் மோசமாக இருக்கின்றது. கலியுகம் இல்லையா, அதனால அப்படிதான் இருக்கும். புதிய உலகத்தில் நடத்தை மிகவும் முதல் தரமானதாக இருக்கும். ஏன்னா அது சத்தியுகம், ராமராஜ்யம். பாரதவாசிகள் தான் உயர்ந்த நடத்தை, அதாவது நற்பண்புகள் நிறைந்தவர்களாக ஆகின்றார்கள். அந்த உயர்ந்த நடத்தையினருக்கு கீழான நடத்தை உள்ளவர்கள் தலை வணங்குகின்றார்கள். அவர்களுடைய குணங்களை மகிமைகளை பாடுகின்றார்கள். இதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்கின்றீர்கள். இப்பொழுது மற்றவர்களுக்கு புரிய வைப்பது எப்படி? எப்படிப்பட்ட சகஜமான யுக்தியை உருவாக்குவது? இது ஆத்மாக்களின் மூன்றாம் கண்ணை திறக்கக்கூடிய விஷயமாகும். பாபாவினுடைய ஆத்மாவில் ஞானம் இருக்கின்றது. என்னிடம் ஞானம் இல்லை என்று மனிதர்கள் சொல்கின்றார்கள். இது தேக அபிமானம் ஆகும். இதுல நம்ம முதல்ல ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். சன்னியாசிகளிடம் சாஸ்திரங்களின் ஞானம் இருக்கின்றது. பாபாவுடைய ஞானத்தை பாபா எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுதே கொடுக்கின்றார். யுக்தியோடு ஞானத்தை புரிய வைக்க வேண்டும். அந்த மனிதர்கள் கிருஷ்ணரை பகவான் என்று நினைக்கின்றார்கள். பகவானை தெரிந்து கொள்ளவே இல்லை. ரிஷிகள் முனிவர்கள் போன்றவர்கள் எங்களுக்கு படைப்பு மற்றும் படைப்பை பற்றி எதுவும் தெரியாது என்று கூறிவிட்டார்கள். மனிதர்களால் பகவான் ஆக முடியாது என்று நினைக்கின்றார்கள்.
நிராகார பகவான் தான் படைப்பவர் ஆவார். ஒரு மனிதன் வந்து கடவுளாக முடியாது. ஏன்னா மனிதன் அப்படின்னா உடல் உடையவர்கள். கடவுள் வந்து நிராகாரை, உடல் அற்றவர். நிராகாரமான பகவான் தான் படைப்பவர் ஆவார். ஆனால் அவர் எப்படி படைக்கின்றார்? அவருடைய பெயர், ரூபம், தேசம், காலம், குணம், கடமை என்ன? அவருடைய பெயர் கேட்டா என்ன சொல்றாங்க? அவர் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காட் சிவா அப்படின்னு சொல்றது அவருக்கு நம்ம வச்ச பெயர் தான். உருவம் ஜோதி சுரூபமாக இருக்கிறாரு. அது கூட ஒரு உருவம் தானே. ஒளி கூட ஒரு உருவம் தானே. பெயர் உருவத்துக்கு அப்பாற்பட்டவர் எப்படி சொல்ல முடியும்? பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளே கிடையாது. ஆகாயத்தை கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா ஆகாயம்ன்ற பேர் இருக்கு. காற்றை உணரதான் முடியும், அதையும் கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா காற்று அப்படின்ற பெயர் இருக்குல்ல, பெயர் உருவத்துக்கு அப்பாற்பட்ட எந்த பொருளுமே பார்க்க முடியாத. கல்லிலும் முள்ளிலும் கடவுளுக்கு செலவழிச்சிட்டாங்க. கச்ச அவதாரம் மச்ச அவதாரம் எடுத்துட்டாரு அப்படின்லாம் பக்தியில சொல்லிட்டாங்க. அப்ப கூட கச்ச அவதாரம் மச்ச அவதாரம், கச்ச மச்ச அப்படின்னா இறைவன் வந்து மீனா வந்தாரு, அவதாரம் செஞ்சாரு. கூர்ம அவதாரம் அப்படிங்கிறது ஆமையா வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீன் ஆமையெல்லாம் அது ஒரு உருவம் தானே. அப்புறம் உருவமே இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? பெயர் உருவம் ஆகிவிடுகின்றது அல்லவா? ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமாக கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். மனிதர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று குழந்தைகளுக்கு இரவும் பகலும் சிந்தனை ஓட வேண்டும். அது மனிதர்களிலிருந்து தேவதையாக ஆக்கக்கூடிய புருஷோத்தம சங்கம யுகமாகும். மனிதர்கள் தேவதைகளை வணங்குகின்றார்கள். மனிதர்கள் மனிதர்களை வணங்குவது இல்லை. மனிதர்கள் பகவானை, அதாவது தேவதைகளை வணங்க வேண்டியதாக இருக்கின்றது. சிவ தந்தை ஞான கடலை கடைவதற்கான யுக்திகளை குழந்தைகளுக்கு கற்றுத்தருகின்றார். இந்த நேரம் அனைவரும் இரும்பு யுகத்திலிருந்து தமோ பிரதானமாக, கலியுகத்துல தமோ பிரதானமாக ஆகிவிட்டார்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலத்துல தங்க யுகம், பொற்காலம்னு சொல்றாங்களே, பொற்காலம் இருந்திருக்கணும்ல. தங்க யுகத்தை தூய்மையான யுகம், சத்தியுகம் அப்படின்னு சொல்றோம். தூய்மையானது மற்றும் தூய்மையற்றது. தங்கத்துல கலப்படம் ஆகுதுல்ல, கலப்படம் இல்லாத தங்கத்தை சொக்க தங்கம் அப்படின்னு சொல்றோம். கலப்படம் ஆச்சுன்னா அதனுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆத்மா கூட முதல்ல சத்தோ பிரதானமாக தூய்மையாகத்தான் இருந்தது. பரந்தாமத்திலிருந்து முதல்ல பூமிக்கு வரும்பொழுது எப்படி வந்தது? சத்தோ பிரதான அவஸ்தால தான் ஆத்மா இருந்தது. பிறகு துவாபரயுகம் கலியுகத்துல லைட்டா கலப்படம் மிக்ஸ் ஆகுது. கடைசி கலியுகம் எண்டுல அது இரும்பு மிக்ஸ் ஆகி அந்த இரும்பு துரு பிடிக்குது. அப்பதான் ஆத்மா தமோ பிரதானமாக மாறுகின்றது. அப்போதான் சிவ தந்தையும் பூலோகத்தில் அவதாரம் செய்கின்றார். தந்தை வந்து சத்தோ பிரதானமான ஆத்மாவாக முதல்ல நம்மளை மாத்துறாரு. தமோ பிரதான நிலை, கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு கொண்டு செல்கின்றார். துருப்பிடிச்ச இரும்பு காயலாங்கடைக்குள்ள எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற ஆத்மாவை இறைவன் ஒரு கரையற்ற வைரமா மாத்துறார். ஆத்மாவுடைய மதிப்பு அதிகரிக்கின்றது. அப்புறம் சுகதாமத்தை உருவாக்குகின்றார். இந்த பூமியை சத்தோ பிரதானமாக மாறிவிடும். சுகதாமத்தில் பாரதவாசிகள் மட்டுமே இருப்பார்கள். மற்ற அனைவரும் சாந்தி தாமமாகிய நம்மளுடைய வீட்டிற்கு சென்று விடுவார்கள். சாந்தி தாமத்தில் அனைவரும் தூய்மையாக இருக்கின்றார்கள். பிறகு இங்கே வந்து மெதுவாக தூய்மை அற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஒவ்வொரு மனிதரும் சத்தோ ரஜோ தமோவாக கண்டிப்பாக ஆகின்றார்கள்.
நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் வீட்டிற்கு சென்று சேர முடியும் என்று எப்படி சொல்லி புரிய வைப்பது? தேகத்தின் மற்றும் தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களையும் மறந்து, ஆத்மால ஜாதி மதம் இனம் மொழி அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இல்லைங்க, நான் ஒரு ஆத்மா ஜோதியா இருக்கிறேன், அந்த ஒரு உணர்வுல இருந்து பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் பகவானுடைய மகா வாக்கியமாகும். என்னை நினைவு செய்வதன் மூலமாக இந்த 5 பூதங்களும் உங்களை விட்டு விலகிவிடும் அப்படின்னு பாபா சொல்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இரவும் பகலும் இந்த சிந்தனை தான் இருக்க வேண்டும். பாபாவிற்கு கூட சிந்தனை வந்தது. அப்பொழுதுதான் தான் சென்று அனைவரையும் சுகமானவர்களாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. கூடவே குழந்தைகளும் உதவியாளராக ஆக வேண்டும். தனியாக பாபா என்ன செய்வார்? ஆக ஞான கடலை கடையுங்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்று மனிதர்கள் உடனே புரிந்து கொள்ளும்படியான அப்படிப்பட்ட வழியினை கண்டு அறியுங்கள். இந்த நேரம்தான் மனிதர்கள் புருஷோத்தமர்களாக ஆக முடியும். முதலில் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், பிறகு கீழே விழுந்து விடுகின்றார்கள். ஆரம்பத்திலேயே விழுந்து விடுவது கிடையாது. சிருஷ்டிக்கு வந்ததுமே தமோ பிரதானமாக யாரும் ஆகுவது கிடையாது. முதல்ல பூமிக்கு வரும் பொழுது அனைத்து ஆத்மாக்களும் சத்தோ பிரதான மனநிலையில்தான் இருப்பார்கள். ஒவ்வொரு பொருளுமே, நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா வாங்கும்போது புத்தம் புதுசா இருக்கு. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கொஞ்சம் பழசாகுது, மீடியம்னு சொல்றோம். 10 வருஷம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் பழசாகுது. 20 வருஷம் ஆனா ரொம்ப பழசாயிடுது, அது போடக்கூட முடியாத ஸ்டேஜில் வந்துடுது. அப்போ அதே மாதிரி தான் அந்த சிருஷ்டி கூட சத்தோ பிரதான், சத்தோ ரஜோ தமோ அப்படின்ற 4 நிலையை கடக்கின்றது. இன்னைக்கு சிருஷ்டி தமோ பிரதான நிலை இருக்கு. ஆரம்பத்தில் இப்படி கிடையாது. எப்படி ட்ரெஸ்ஸு வாங்கும்போது புதுசாக இருக்கோ அதே போல தான் கடவுள் படைச்ச உலகம், அதாவது சத்தியுகம் புத்தம் புது பூமியாக இருந்தது. அதை சத்தோ பிரதான நிலை என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு பொருளும் முதலில் சத்தோ பிரதானமாக தான் இருக்கும், பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகின்றது. குழந்தைகள் இவ்வளவு கண்காட்சிகள் செய்கின்றார்கள். ஆனாலும் மனிதர்கள் எதையுமே புரிந்து கொள்வதே கிடையாது. ஆக வேறு என்னதான் வழி கண்டுபிடிப்பது? விதவிதமான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கு நேரமும் கிடைத்திருக்கின்றது. உடனடியாக யாரும் சம்பூர்ணமாக ஆகிவிட முடியாது. நிலா மெதுமெதுவாக வளர்ச்சி அடைந்துதான் கடைசியில பௌர்ணமி வரும். இன்னைக்கு அமாவாசைனா நாளைக்கே பௌர்ணமி வராதுல்ல, அதுல வளர்ச்சி அடைகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்குது. நாம் கூட சத்தோ பிரதானமாக ஆகணும் அப்படின்னா டைம் எடுத்துக்கும் தானே. இப்போ பாபா செலக்ட் பண்ணும் பொழுது நாம் தமோ பிரதான மனநிலையில தான் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக யோகா பண்ண அந்த யோகா அக்னியில் ஆத்மாவில் இருக்கக்கூடிய அல்லாயெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஆத்மா மீண்டும் சத்தோ பிரதான நிலையை அடையும். நாம் கூட தமோ பிரதானமாக தற்பொழுது ஆகிவிட்டோம். பிறகு சத்தோ பிரதானம் ஆகுவதில் நேரம் பிடிக்கின்றது. அது ஜடம், இதுவோ சைத்தன்யமாகும். இந்த பூமியே கீழே இறங்கிடுச்சு தமோ பிரதானத்துல. பொல்யூஷன் அதிகமா இருக்கு. 5 தத்துவங்கள்ல அது ஜடம். இந்த 5 தத்துவங்கள் பொல்யூஷனுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? சைத்தன்யம் பொல்யூட்டட் ஆயிருக்கு. அதாவது மன மாசுதான் உலக மாசுக்கு ஆதாரம் ஆகும். மைண்டு பொல்யூஷன் சரி பண்ணா உலகத்தினுடைய பொல்யூஷன் சரியாயிடும்.
நாம முதல்ல சத்தோ பிரதானம் ஆனோம். முக்கியமா மனசுல வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உயர்ந்ததாகவும், பாசிட்டிவ் தாட்ஸு பவர்ஃபுல்லா இருக்கணும். நெகட்டிவா வேஸ்ட் இல்லாம பார்த்துக்கணும். அப்ப கண்டிப்பா இந்த உலகம் சத்தோ பிரதானமா மாறும். இதை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்றது யோசிக்கணும். நாம் மகிழ்ச்சியான செய்தி சொல்கின்றோம். யாரேனும் வெற்றி அடைந்தால் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். யாரேனும் திருமணம் செய்தால் கூட திருமண வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். சதா சுகமாக இருங்கள். இப்பொழுது பாபா உங்களுக்கு புரிய வைக்கின்றார். நாம் ஒருவர் மற்ற ஒருவருக்கு எப்படி வாழ்த்து தெரிவிப்பது. இந்த நேரம் நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். உங்களுக்கு வாழ்த்து கிடைத்து கொண்டே இருக்கின்றது. பாபா புரிய வைக்கின்றார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எதுக்கு வாழ்த்து சொல்றாரு? நீங்கள் 21 பிறவிகளுக்கு கோடான கோடி சொத்துக்கு அதிபதியாக ஆகிவிடுகின்றீர்கள். அதுக்கு இப்பவே வாழ்த்துக்கள் சொல்றார். ஏன்னா சத்தியுகத்துல வாழ்த்த முடியாதுல்ல, பாபாவுக்கு அங்க ரோல் இல்லை. அதனால என்ன வாழ்த்தனமோ இப்பவே வாழ்த்தி விடுகின்றார். இப்ப அனைத்து மனிதர்களும் எப்படி சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவார்கள்? அனைவருக்கும் வாழ்த்துக்களை பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்கு மனிதர்களால் வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியாத, அவர்கள் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. இப்போ உங்க கூடவே இருப்பாங்க, நீங்க கிளாஸ்க்கு போறதெல்லாம் தெரியும். ஆனா நீங்க யாருன்னு, நீங்க வருங்கால தெய்வதைன்னு அவங்களுக்கு தெரியாத. வாழ்த்து தெரிவித்தார்கள் என்றால் கண்டிப்பாக தானும் வாழ்த்தினை பெறுவதற்கு தகுதி அடைவார்கள். நீங்கள் மறைமுகமாக இருக்கின்றீர்கள், குப்தமா இருக்கிறீங்க. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூற முடியும். நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை உடையவர்களாக ஆகியுள்ளீர்கள். அதற்காக வாழ்த்துக்கள். நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். ஏதேனும் லாட்டரி கிடைக்கின்றது அல்லது குழந்தை பிறக்கின்றது என்றாலும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். குழந்தை தேர்ச்சி அடைந்தாலும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். உங்களின் மனதிற்குள் மகிழ்ச்சி இருக்கின்றது. தனக்குத்தானே வாழ்த்து சொல்கின்றீர்கள். நமக்கு பாபா கிடைத்திருக்கின்றார். அவரிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். பாபா புரிய வைக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் துர்கதியை அடைந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சத்கதியை அடைகின்றீர்கள். அனைவருக்கும் ஒரே வாழ்த்து தான் கிடைக்கின்றது. கடைசியில் அனைவருக்கும் தெரிய வரும், யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகின்றார்களோ அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். நீங்கள் சூரிய வம்ச குலத்தில் மகாராஜா மகாராணியாக இருக்கின்றீர்கள். யார் வெற்றி மாலையின் மணி ஆகின்றார்களோ அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். அவர்களுக்கு பூஜை நடக்கும். சத்தியுகத்துல, திரேதாயுகத்துல உயர்ந்த பதவி இருப்பாங்க. துவாபர யுகம் கலியுகத்துல பூஜைக்குரியவர்களாக இருப்பார்கள். உயர்ந்த பதவி அடையும் ஆத்மாக்களுக்கு லௌகீகத்துல கூட ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்குது அல்லது ப்ரொமோஷன் கிடைக்குது. அப்ப வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். ஏன் பூஜை செய்கின்றார்கள் என்று மனிதர்களுக்கு தெரிவது கிடையாது. ஆக குழந்தைகளுக்கு இதே கவலைதான் இருக்கின்றது. எப்படி புரிய வைப்பது? நாம் தூய்மை ஆகிவிட்டோம். மற்றவர்களை எப்படி தூய்மையாக ஆக்குவது? உலகம் மிக பெரியது அல்லவா? என்ன செய்தால் ஒவ்வொரு வீட்டிற்கும் இறைவன் பூமியில் அவதரித்து விட்டார் அப்படிங்கிற மெசேஜ் போய் சேரும். நோட்டீஸ் போடுறதுனால அனைவருக்கும் செய்தி கிடைப்பது கிடையாது. இந்த செய்தி ஒவ்வொருவரின் கைக்கும் போய் சேர வேண்டும்.
ஏனெனில் தந்தையிடம் போய் சேருவது எப்படி என்று அவர்களுக்கு முற்றிலும் தெரியாது. ஆனால் பாபா சொல்கின்றார், இந்த பக்தி தான் புண்ணியம். பல பக்தி, தானம், புண்ணியம் பல பிறவிகளாக செய்து வந்தீர்கள். துவாபரயுகத்திலிருந்து பக்தி செஞ்சோம், நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணியிருக்கிறோம், அதுவே மிகப்பெரிய புண்ணியம். இதெல்லாம் செஞ்சிருக்கோம். ஆனால் ஒரு வழியும் கிடைக்கல கடவுளை அடையிறதுக்கு. இவை அனைத்தும் முதலும் முடிவும் இல்லாததாக நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதன் அர்த்தத்தை யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. உங்களிலும் கூட வரிசை கிரமமான முயற்சியின்படிதான் புரிந்து கொள்கின்றீர்கள். ஞானத்தின் பலன் 21 பிறவிகளுக்கு கிடைக்கின்றது. அது சுகம், பிறகு துக்கம் ஏற்படுகின்றது. யார் அதிக பக்தி செய்தார்களோ என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு கணக்கு புரிய வைக்கப்படுகின்றது. நிறைய பக்தி பண்றவங்க ஞானம் நல்லா இறங்கும் உள்ள. அவங்க சத்தியுகத்துல முதல்ல வருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய கோவிலும் இருக்கும். இது போன்ற சிக்கலான விஷயங்கள் உங்களை தவிர வேற யாராலையும் புரிய வைக்க முடியாது. என்ன செய்வது? ஏதேனும் செய்தித்தாளில் போடலாம், அது நேரம் பிடிக்கும். அனைவருக்கும் அவ்வளவு சீக்கிரம் செய்தித்தாள் போய் சேராத. அனைவரும் முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் பிறகு சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். இது நடக்கவே முடியாது. எல்லாரும் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கொஞ்சம் பேர் மட்டும் வந்தா போதும். இது நடக்கவே முடியாது. நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சிகளை செய்கின்றீர்கள். இப்பொழுது நாம் தர்மத்தினரை வெளிக்கொண்டு வருவது எப்படி? யார் யார் வேறு தர்மத்திற்கு மாறி சென்றிருக்கின்றார்கள் என்று எப்படி தெரியும்? இந்து தர்மத்தினர் உண்மையிலேயே தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். இது கூட யாருக்கும் தெரியவில்லை. தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்கெல்லாம் லாஸ்ட் பர்த்ல ஹிந்துவா இருக்கிறாங்க. ஆனா அது யாருக்குமே தெரியல. பக்காவாக ஹிந்துவாக இருந்தால் தன்னை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நேரம் அனைவரும் தூய்மையற்று இருக்கின்றார்கள். பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். எங்களை தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். பிறகு நிராகார தந்தையை தான் நினைவு செய்கின்றார்கள். இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை எப்படி பெறுவது? பெற்று ராஜ்யத்தை பெறக்கூடியவாறு பாரதத்தில் இந்த நேரம் எந்த ராஜ்யமும் இல்லை. அவர்கள் சண்டையிட்டு ராஜ்யத்தை பெறுவதும் கிடையாது. மனிதரிலிருந்து தேவதையாக எப்படி மாற்றம் ஏற்படும்? இது யாருக்குமே தெரியாது. ஆனா சொல்லுவாங்க, மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம். எப்படி ஆகலாம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் கூட இப்பொழுது சிவ தந்தையின் மூலமாகத்தான் தெரிகின்றது. இதை மற்றவர்களுக்கு எப்படி கூற முடியும்? அதன் மூலம் அவர்கள் ஜீவன் முக்தி அடைய முடியும். முயற்சி செய்ய வைப்பவர் வேண்டும் அல்லவா? நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறது கூட ஒருத்தர் தேவைப்படுறாரு. நாம எல்லாருமே இறைவனின் குழந்தைகள் ஆவோம். ஆத்மாக்கள் தான் நாம் அனைவரும். நாம் அல்லாவிடம் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருத்தருமே விரும்புகிறோம். அதாவது கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆத்மா முன்பு தூய்மையாக இருந்தது, இப்பொழுது தூய்மையை இழந்து விட்டது. இதை சொர்க்கம் என்று சொல்ல முடியாது. அனைத்து ஆத்மாக்களும் தற்சமயத்தில் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். எப்படி தூய்மையாகி வீட்டிற்கு செல்வது? அங்கே விகாரமான ஆத்மாக்கள் இருப்பது இல்லை. விகாரமற்றவர்களாக தான் வீட்டில் ஆத்மாக்கள் இருப்பார்கள். ஆத்மா உடனே சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவது கிடையாது. இவை அனைத்தையும் பற்றி சிந்தனை கடலை கடைய வேண்டியதாக இருக்கின்றது. பாபா சிந்தனை கடலை கடைகின்றார், பிறகு புரிய வைக்கவும் செய்கின்றார். யாருக்கு எப்படி புரிய வைப்பது என்ற யுக்திகளையும் உருவாக்க வேண்டும். நல்லது.
இனிமேலும் இனிமையான காணாமல் சென்று கண்டு எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நான் சென்று குழந்தைகளை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குவேன் என்று எப்படி பாபாவுக்கு எண்ணம் வருகிறதோ அதே போல தந்தைக்கு உதவியாளராகவும் ஆக வேண்டும். வீடு வீடாக செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு யுக்திகளை உருவாக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், அனைவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு வெற்றி மாலையின் மணி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பூஜைக்குரியவர் ஆக வேண்டும். வரதானம், செய்பவர் மற்றும் செய்ய வைப்பவர் என்ற நினைவினால் ஒளி கிரீடதாரி ஆகுக. நான் நிமித்தமான கர்மயோகி. செய்பவர் இறைவன், செய்ய வைப்பவரும் அவரே. ஒருவேளை இந்த நினைவு இயல்பாக இருந்தது என்றால் சதா ஒளி கிரீடத்தை மற்றும் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிவிடுவீர்கள். நாம நிமித்தமான கர்மயோகி, செய்பவரும் இறைவனை, செய்ய வைப்பவரும் இறைவனை. அந்த நினைவுல நம்ம சதா இருந்தா கவலையற்ற ராஜாவாக மாறிவிடுவோம். தந்தை மற்றும் நான், அவ்வளவுதான். மூன்றாவது எவருமே இல்லை. சிவபாபா நான், அவ்வளவுதான். இந்த அனுபவம் சகஜமாக கவலையற்ற சக்கரவர்த்தியாக ஆக்கி விடுகின்றது. யார் அப்படியேற்பட்ட சக்கரவர்த்தி ஆகின்றார்களோ அவர்கள்தான் மாயாவை வென்றவர்களாக, கர்ம இந்திரியங்களை வென்றவர்களாக மற்றும் இயற்கையை வென்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஆனால் ஒருவேளை தவறுதலாக கூட ஏதாவது வீணான சுமையை தன் மீது வைத்து கொண்டால் கிரீடத்திற்கு பதிலாக கவலையின் அநேக கூடைகள் தலையின் மீது பறந்து விடுகின்றன. சிலர் கூட இதில் நிறைய சாப்பாடு டிஃபன் கேரெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு சிலர் கூடையில் இந்த மணல் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி அது வெயிட்டு ஜாஸ்தி இல்லை. அந்த மாதிரி வேஸ்ட் தாட்ஸு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ மனசு பாரமாகும். இப்போ மன பாரத்துக்கு காரணம் நம்ம தலையில் சுமக்கிற கூடை தான். கூடை மாதிரி வேஸ்ட் தாட்ஸு. அதனால் வீணான எண்ணங்களின் அந்த சுமையை தன் மீது வச்சுக்கிட்டோம்னா, கூடையை தலையில் வச்சா கிரீடம் கிடைக்காது. கிரீடம் தலையில் இருக்கணும்னா பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும். வீணான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கூடை சுமக்கிற மாதிரி. அது இறக்கணும், அந்த கூடை இறக்கனா கிரீடம் ஏறும். ஏதாவது வீணான விஷயங்களின் சுமையை தன் மீது வைத்து கொண்டால் கிரீடத்திற்கு பதிலாக கவலையின் அநேக கூடைகள் தலை மீது வந்து விடுகின்றன. ஸ்லோகன், அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபடுவதற்காக தேகத்தின் உறவுகளிடமிருந்தும் மோகத்தை வென்றவர்களாக ஆகுங்கள். அனைத்து பந்தனத்திலிருந்து விடுபடணும்னா ஃபர்ஸ்ட் தேகத்தோட பந்தனம் இருக்குல்ல, அதிலிருந்து நம்ம விடுபடணும். அதாவது நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்தா. இப்போ முதல் மோகம் உடல் மீது. அந்த உடல் மீது உள்ள பற்றை நீக்க வேண்டும், இறை நினைவில் இருக்க வேண்டும். அதான் ஸ்லோகன் சொல்றாரு. அனைத்து விதமான பந்தனங்களிலிருந்து விடுபடுவதற்காக தேகத்தின் உறவுகளிடமிருந்து மோகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.